ஈதுக்கு எப்பயும் போல் பாயாசம் செய்யாமல் இந்த தடவை சேமியா பால் செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பவுலில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதில் வறுக்காத சேமியாவை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்ல கலர் மாதிரி வரட்டும். பாருங்க, இந்த அளவு கலர் மாறணும், ஆனால் கரிஞ்சிடக்கூடாது. இது கூட 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சேமியா நல்லா வெந்து வரட்டும். சேமியா நல்லா வெந்ததுக்கு அப்புறம் இதில் 3/4 கப் அளவு சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. சுகர் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறம் இதில் முந்திரியும் கிஸ்மிஸ் பழமும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கம்ப்ளீட்டா ஆற விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில 1/2 லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து இந்த பாலை ஒரு கரண்டி சேர்த்து நல்லா கட்டி இல்லாம மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க. பால் கொதிக்கும் போது இதுல 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர், நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த கஸ்டர்ட் பவுடரை எடுத்து உள்ள சேர்த்துருங்க. கட்டி எது இல்லாம இந்த மாதிரி கைவிடாம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க ஒரு 5 மினிட்ஸ்க்கு. பால் நல்லா இந்த அளவு பொங்கினதுக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை கம்ப்ளீட்டா ஆற விட்டுருங்க. சேமியா ஆறினதுக்கு அப்புறமா இதை சின்ன சின்ன பாலா உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டின சேமியா பால் எடுத்து ஒரு ட்ரேல அரேஞ்ச் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு மேல ஆறுன கஸ்டர்ட் மில்க் எடுத்து உள்ள சேர்த்துருங்க. உங்களுக்கு தேவைன்னா இதுக்கு மேல நட்ஸ் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான். ரொம்ப ஈஸியான ரெசிபி சேமியா பால். டக்குன்னு செஞ்சிடலாம். கண்டிப்பா இந்த ஈதுக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஒவ்வொரு பைட்டையும் ஈட் பண்ணி என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும் இனிய ஈதுல் ஃபித்ர் நல்வாழ்த்துக்கள்.